ஆடி வெள்ளி 2வது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி அபிஷேகம் நம்ம வீட்டு லட்சுமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். 3 அபிஷேகம் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் பாலும் சேர்த்து பண்ணலான்னு நினச்சிருக்கேன். எப்பவும் பால் மட்டும்தான் பண்ணுவேன். இன்றைக்கி மஞ்சள் குங்குமம்னா அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் மெயினாக பண்ணி ஆகணும். அதுக்காக மஞ்சள் குங்குமம் தான் இன்றைக்கி அபிஷேகம் நடக்கும். நம்மளால் முடிஞ்சது 5 அபிஷேகம் பண்ணலாம், 7 பண்ணலாம். ஆனால் ஒத்தப்படையில் மட்டும் பண்ணிக்கணும். நான் 3 பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டு லக்ஷ்மி தாயாரை பார்க்குறப்பவே நல்லா பார்க்க அழகாக இருப்பாங்க. பார்க்க சிரித்த முகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போவுமே எந்த ஒரு விக்கிரகம் வாங்கினாலுமே நல்லா முகம் பார்க்க சிரித்த முகமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். அதே மாதிரி கண் திறந்த மாணிக்கு இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கணும். இந்த லக்ஷ்மி வாங்க போகிறப்ப 2-3 விக்கிரகம் காமிச்ச விக்கிரகத்தை விட எனக்கு இது தான் பிடிச்சிருந்துச்சி. எடுத்து வச்ச இது தான் பிடிச்சிருந்தது. பார்க்க அழகாகவும் இருந்துச்சு, சிரித்த முகமாக. அந்த முகம் பார்க்குறப்பவே நம்ம நேச்சுரல் முகம் மாதிரி நல்லா வலுவலுன்னு பார்க்கவே நல்லா இருந்தது. ரேட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த லக்ஷ்மி தான் வேணும் அப்படின்னு நான் வாங்கினேன். வெள்ளிக்கிழமைனா லக்ஷ்மிக்கு அபிஷேகம் நடக்கும் நம்ம வீட்டில். செவ்வாய்க்கிழமை முருகருக்கும் வேலுக்கும் பண்ணிடுவேன். வாரத்தில் 2 தடவை அபிஷேகம் நடக்கும் நம்ம வீட்டில். ஈவினிங் அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்லபடியாக அப்போ ஒரு பூஜையை போட்டு முடிச்சாச்சு. 6 to 7. இப்போ 8 to 9 சுக்கிரஹோரையில் லக்ஷ்மி பூஜை நடந்துகிட்ருக்குது. லக்ஷ்மி பூஜைக்கு நம்ம நெய்வேத்தியத்துக்கு வெள்ளை மொச்சை தான் வைக்கணும். 8 to 9 வைக்கிறப்ப வெள்ளை மொச்சை தான் வைக்கணும். ஏலக்காய் ஒரு 7 ஏலக்காய் ஒத்தப்படையில் எடுத்துக்கிட்டாச்சு. அதேமாதிரி காயின் ஒரு 11 காயின் ₹1 காயின் எடுத்து வச்சு ஓம் மகாலட்சுமி நமகன்னு சொல்லி அந்த காயினையும் ஏலக்காயும் வச்சு பூஜை பண்ணி முடித்தாச்சு. இந்த லக்ஷ்மி பூஜை நம்ம 8 to 9 பண்ண பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் நம்ம குடும்பத்துக்கு வரும். வெள்ளை மொச்சை நெய்வேத்தியம் வைக்கிறப்போ உப்பு போடாமல் தான் நம்ம அவிச்சு எடுத்து வைக்கணும். உப்பு கலந்து வைக்கக்கூடாது. சாமியெல்லாம் கும்பிட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றப்ப தேவைன்னா லைட்டாக உப்பு கலந்து சாப்பிட்டுக்கலாம். முருகருக்கு நாட்டு சர்க்கரையும் அவலும் வச்சு பாலும் வச்சு அவருக்கு சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. பூஜையெல்லாம் முடிஞ்சோன்னே நம்ம லக்ஷ்மி எப்பவும் போல இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம வீட்டு லக்ஷ்மி தாயாரையும் முருகரையும் பார்க்குறதுக்கு 1000 கண்ணு வேணும். அந்தளவுக்கு அழகாக இருக்கிறாங்க. நல்லபடியாக ஆடி வெள்ளி 2வது வெள்ளி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க. வீடியோ பார்க்குறவங்க நன்றி.